காட்டும் பாதையில் பயணம் சென்றிட பரிவுடன் கூடுங்களே. இயேசுவில் இணைந்திட பலியாக வாருங்களே. அவர் காட்டும் பாதையில் பயணம் சென்றிட பரிவுடன் கூடுங்களே. மகிழ்வூட்டும் வழி பயணம் இது நம் வாழ்வில் திருப்பயணம். மகிழ்வூட்டும் வழி பயணம் இது நம் வாழ்வில் திருப்பயணம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பில் நிலைத்திருங்கள், இறை அருளும் நிலைத்திருக்கும். பண்போடு வாழ்ந்திருந்தார் அவர் பரிவு நமக்கு இருக்கும். அன்பில் நிலைத்திருங்கள், இறை அருளும் நிலைத்திருக்கும். பண்போடு வாழ்ந்திருந்தார் அவர் பரிவு நமக்கு இருக்கும். இயேசு சொன்ன வழி இதுதான், தினம் வாழ்வது நாம் காணும் சுகந்தான். இயேசு சொன்ன வழி இதுதான், தினம் வாழ்வது நாம் காணும் சுகந்தான். இயேசுவில் இணைந்திட பலியாக வாருங்களே. அவர் காட்டும் பாதையில் பயணம் சென்றிட பரிவுடன் கூடுங்களே. என் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளிலிருந்து எங்களை ஒன்று சேர்த்தருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். நன்றி கூறியவர்களாக திருப்பலியில் இணைவோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான செயல்பாடுகளிலே பரபரப்பாக இருந்தாலும் ஓய்வினூடாக எங்களை நாங்களே சுதாகரித்து கொள்வது எங்களுடைய வாழ்விலே மிக அவசியமானது என்பதை இறைவார்த்தையினூடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். இன்று இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களை இணைத்து மன்றாடி திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ரவிஷாம், ஜெனோ, ஜெர்னிகா, முடியப்பு பிலிப் நிக்சன், அஸ்வினியா ரமணன், லூட்சன் கெப்ரியல் ஆகியோர்கள் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். ஆண்டவருடைய அருளினாலே தொடர்ந்து இவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க வேண்டும் என்று திருப்பலியை மன்றாடுவோம். கெமில் ஸ்டீஃபன் இன்றைய நாளிலே திருமண நாள் நினைவு நன்றி கூறுகின்றார்கள். இவருடைய வாழ்வுக்கு தேவையான அருள்வரங்களை இறைவன் நிறைவாக கொடுக்க திருப்பலியிலே செபிப்போம். நோயிலிருந்து குணம் பெற தேவதாயாரிடம் மன்றாடுகின்றார்கள் 2 குடும்பத்தினர். இன்னும் ஒரு குடும்பத்தினர் நோயிலிருந்து குணம் பெற்றதற்காக நன்றி கூறுகின்றார்கள். வெளிநாட்டிலே சிறந்த பாடசாலையிலே கல்வி பயிலுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் புரிகின்றார்கள். இவருடைய வேண்டுதலை இறைவனேற்று இவர்களுக்கு தன்னுடைய சித்தப்படி இவர்களை வழிநடத்த திருப்பலியிலே செபிப்போம். இறந்து போன ஜோர்ஜ் மெரிய கொரட்டி 31வது நாள், சோமாலே சிரில் மேரி மார்கரெட், சிரில் ஜெனால்ட் ஆண்டனி, சிரில் எட்வின் ஜெயராஜ், அந்தோனி பிள்ளை இம்மானுவேல் புஷ்பம், இம்மானுவேல் மேக்ஸ்மிலா, கெப்ரியல் லோரன்ஸ் ரீட்டம்மா, லோரன்ஸ் ரதி, அந்தோனி பிள்ளை அடைக்கல மரியா, அந்தோனி பிள்ளை கெமிட்டன், அந்தோனி பிள்ளை டெல்மன், செல்லத்துறை செல்வேந்திரன், கிருஷாந்த், சிசிலியா,
சூசேதாசன் பிரியானா, சபதேயு அந்தோனி பிள்ளை சின்னராசா, எரிக் சந்திரகுமார் ரஞ்சன், கான்ஸ்டன்டைன் கியூசியா மெக்டலின், மெனோன் இமெல்டா, சிங்கராயர் மரியம்மா, புஷ்பராசா லூர்தம்மா, சனுஸ்லோஸ் ரோஸ்மெலர், டெரன்சியா ஜெனி, பெஸ்யாம்பிள்ளை மரியதாஸ் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும், இவர்களுடைய பிரிவினாலே துயருகின்ற எல்லோரையும் இறைவன் ஆறுதல் படுத்தவும் திருப்பலியிலே மன்றாடுவோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தௌதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகிறோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிறரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 15 தொடக்கம் 17, 20 தொடக்கம் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருளுவாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை.
ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர் எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிக்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறைவில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 30 தொடக்கம் 34 வரை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்ல ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் வாழுகின்ற இந்த சமூகத்திலே 2 விதமான புரிதல்களை நாங்கள் நோக்கலாம். ஒன்று, பிறரை நாங்கள் புரிந்து கொள்வது. இரண்டாவது, பிறர் எங்களை புரிந்து கொள்வது. இவ்வாறாக 2 விதமான புரிதல்களை நாங்கள் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே, நமது வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இந்த 2 விதமான புரிதல்களிலும் எது சிறந்தது, எது எல்லாராலும் விரும்பப்படுவது என்றால், பிறர் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்தாலும்
அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலையோடு நாங்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதையே நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு இரண்டாவது விதமான புரிதலை தெரிந்து கொள்கின்றார். தான் முன்வந்து மற்றவர்களை புரிந்து கொள்கின்றார். மற்றவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் இயேசு புரிந்து கொள்கின்றார். பலவிதமான நற்செய்தி பணிகளை செய்துவிட்டு சீடர்கள் வருகின்ற போது ஆண்டவர் அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படுகின்றது என்பதை உணர்ந்து கொள்கின்றார். அவர்கள் களைத்திருப்பார்கள், அவர்கள் பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டிருப்பார்கள். எனவே அவர்களுக்கு ஓய்வு தேவை என்று ஆண்டவர் சிந்தித்திருந்தார். அதனால்தான் அவர்களை அனுப்பிவிடுகின்றார் ஓய்வு பெறுவதற்காக. இன்னும் இரண்டாவது நிகழ்விலே பார்க்கின்றோம், மக்கள் அவர்களை தேடி வருகின்ற போது ஆண்டவர் அவர்களை பரிவுள்ளத்தோடு கண்ணோக்குகின்றார். ஆயரில்லா ஆடுகளைப் போல அந்த மக்கள் இருந்ததால் ஆண்டவர் அவர்கள் மேல் பரிவு கொள்கின்றார். எனவே ஆண்டவர் ஆயரை போல எங்களுக்கு இருக்கின்றார். அதனால்தான் திருப்பாடல் வரிகள் எங்களுக்கு சொல்லுகின்றன. திருப்பாடல் 23 ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எனவே ஆண்டவர் எங்களுக்கு ஆயராக இருந்து நம்மை தேற்றுகின்றார். எனவே அதே மனநிலையை நாங்களும் கொண்டு வாழ வேண்டும். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே கூறப்படுகின்றது, இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்ற மனநிலையை நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வாழ வேண்டும். எனவே எங்களுக்குள்ளே கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற அந்த மனநிலை எங்கள் ஒவ்வொருவரிலும் வர வேண்டும். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது, நாங்கள் மார்த்தட்டுகின்ற போது, நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே விளங்கிய அனைத்து பண்புகளையும் எமது வாழ்க்கையிலே கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவதைப் போல பிறரது உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவைப்படுகின்றதோ எங்களால் ஆன உதவிகளை நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இன்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லி நிற்கின்றார். எனவே முதலாவது வாசகத்திலே கடைசி வரி கூறுவதைப் போல ஆண்டவர் இயேசுவுக்கே மாட்சியும் புகழும் உரித்தாகும். எனவே ஆண்டவர் இயேசுவை நமது வாழ்க்கையிலே நாங்கள் முன்னுதாரணமாக கொண்டு வாழுகின்ற போது அவரை போல பிறரை புரிந்து கொள்கின்ற கிறிஸ்தவளாக நாங்களும் வாழுவோம். எனவே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் செபிப்போம். ஆமேன். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். திரு அவைக்காக உம்மிடம் வருகின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணித்து கொண்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள சுகத்தினை நிறைவாக கொடுத்து ஆன்மீக வாழ்வில் திடத்தினை கொடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, நீர் மக்களில் பரிவு கொண்டு அவர்களது தேவைகளை அறிந்து செயற்படுவது போல பலதரப்பட்ட இடங்களில் தலைமை வகிப்பவர்கள் மத்தியில் பரிவும் இரக்கமும் கொண்டவர்களாக, தமது சுயநலங்களை விட்டு பொது நலங்களில் அக்கறை கொண்டவர்களாக செயற்பட நீர்தாமே அவர்களது மனங்களை தூண்டியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தந்தையே, இன்று 31ஆம் நாளில் நினைவு கூறப்படும் ஜோர்ஜ் மரிய ஹொரட்டி என்பவருக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர் இவ்வுலகில் மனித பலவீனத்தால் செய்த குற்றம் குறைகளை நீர் பார்க்காது உமக்கு விசுவாசமாக வாழ்ந்த சந்தர்ப்பங்களை நீர் இரக்கத்துடன் கண்ணோக்கி வான் வீட்டில் இடமளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தேவனே, இவரின் இழப்பை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அமைதி இழந்து நிற்கும் இவரின் குடும்பத்திற்கும்
இவரது ஏனைய உறவுகளுக்கும் நீரே ஆறுதலாக இருந்து அமைதியை அளித்து தேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். என்பார் ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகூர்ந்து உம்முடைய அருளை மன்றாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தள்ளும். அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுத்து அவர்கள் என்று உம்முடைய பிள்ளைகளாக பயணிக்க நீர் அவர்களை ஆசீர்வதியும். இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை நினைவுகூர்ந்து நன்றி கூறுகின்றவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்ப வாழ்விலே உம்முடைய அருளினாலே உமக்கு வந்த ஒரு குடும்பத்தை அமைத்து மகிழ்ந்திருக்க நீரே அவர்களுக்கு துணையாக இரும். ஆண்டவரே, நோய்களிலே இருந்து குணம் பெற வேண்டும் என்று மன்றாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் கனிவோடு கண்ணோக்கி அவர்களுடைய நோய்களை தொட்டு குணமாக்கும். என்னும் வெளிநாட்டு பயணங்கள் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று சபிக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவா நீர் கனிவோடு கண்ணோக்கி அவர்களுக்கு எது சரி எது பிழை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான அருளை கொடும். இறந்து போன உறவுகளுக்காக மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் பெயர் சொல்லி சபிக்கின்ற இறந்த உறவுகளுக்கு நிலை வாழ்வளித்தருளும். அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களை நீர் மன்னித்து அவர்களுக்கு நிலை வாழ்வளித்து அவர் நித்தியமோடு மகிழ்ந்திருக்க செய்தருளும். இவர்களுடைய பிரிவினாலே துயருகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தியலும். ஆண்டவரே, எனுமென்பான் ஆண்டவரே, நீரே எங்கள் வாழ்வின் அடைக்கலமாக இருந்து எங்களுக்கு தேவையானவர்களை நிறைவாக நாங்கள் பெற்று மகிழ்ந்திருக்க எங்கள் மீது இரக்கமாகிரும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றம் பலியில் இணைந்தோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாயேற்றோம். அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் பலியில் இணைந்தோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாயேற்றோம். இந்த ஆழ்ந்த உணர்வினில் நாளும் இணைந்திட தாழ்வு நீங்கிட வாழ்வு ஓங்கிட எம்மையே பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும்
அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையல்ல, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் அது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கண் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஒளியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர், உலகிலுமாக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள்,
இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ் மற்றும் புனித நபருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளித்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழாத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர நிலத்திழுந்துள்ள நான் தகுதியற்ற, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் உம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிக்கிறார்.
எனதாகும் பொழுதில் உன்னெண்ணங்கள் என்னை மாற்றுமே உள்நருள் போதுமே நீ உறவாடும் நேரமே தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உனது உடனிருப்பார் தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உனது உடனிருப்பார் சுமைகள் கூட சுகந்தருமே உள்நிமைகள் என்னை அரவணைத்தாள் படைப்பினில் ஒளிர்வது உள்முகமே இது பரமனே உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே என்னுளமெங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன்னெண்ணங்கள் என்னை மாற்றுமே உள்நருள் போதுமே நீ உறவாடும் நேரமே இடர்கள் கூட இனிக்கின்றதே என் இனியவன் என்னில் இயங்குவதால் இடர்கள் கூட இனிக்கின்றதே என் இனியவன் என்னில் இயங்குவதால் தடைகளில் மனம் மகிழ்கின்றதே என் தாயாய் உள்கரம் தேற்றுவதால் நினைவிலும் நீங்காது உள்முகமே இறை நேசமே உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே என்னுளமெங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன்னெண்ணங்கள் என்னை மாற்றுமே உள்நருள் போதுமே நீ உறவாடும் நேரமே தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உனது உடனிருப்பாள் தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உனது உடனிருப்பாள் சுமைகள் கூட சுகந்தருமே உள் இமைகள் என்னை அரவணைத்தாள் படைப்பினில் ஒளிர்வது உள்முகமே இது பரமனே உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே என்னுளமெங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன்னெண்ணங்கள் என்னை மாற்றுமே உள்நருள் போதுமே நீ உறவாடும் நேரமே இடர்கள் கூட இனிக்கின்றதே என் இனியவன் என்னில் இயங்குவதால் இடர்கள் கூட இனிக்கின்றதே என் இனியவன் என்னில் இயங்குவதால் தடைகளில் மனம் மகிழ்கின்றதே என் தாயாய் உள்கரம் தேற்றுவதால் நினைவிலும் நீங்காது உள்முகமே இறை நேசமே உந்தன் அதிசயமே நீ உறவாடும் நேரமே என்னுளமெங்கும் வசந்தமே
ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் மதரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை உம்மில் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் ஈழ தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஏழையரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடியால் வலுப்பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமல உட்பவியே, அருள் நிறை தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே, மாபரன் தாயே, வாழ்க வாழ்க. வாழ்க தாயே, வாழ்க நீயே, வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, வாழ்க வாழியவே. அமல உட்பவியே, அருள் நிறை தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே, மாபரன் தாயே, வாழ்க வாழ்க. மாமரியே, மாதவளே, வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே, வாழ்க வாழ்க. மாமரியே, மாதவளே, வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே, வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம், வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம், வாழ்க வாழ்க. அமல உட்பவியே, அருள் நிறை தாயே, வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே, மாபரன் தாயே, வாழ்க வாழ்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய
தந்தை மகன் ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.